எங்கள் அப்பாவுக்கு வந்து 5 பொம்பளை பசங்க. நாங்கள் அவர் மிளகாய் வியாபாரம் மிதிவண்டியில் தான் மிதித்து எங்களை காப்பாற்றுவார். தினமும் நல்லா உழைப்பார். நாங்கள் 5 பேரையும் 5 பொண்ணு இருந்தாலும் படிக்க வைக்க மாட்டோம். சில பேர்லாம் 2 பேர் இருக்கிற வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா 5 பேர் இருந்தாலும் படிக்க வச்சார். நல்லாவே படிக்க வச்சார். அவர் கஷ்டத்தை தாங்கின்னு எங்களை கஷ்டப்படாத வளர்த்தாரு. நான் வந்து இங்கே பக்கத்தில் செவலை பக்கத்தில் கோகுலாபுரம்ன்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு வந்தேன். 12th படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். தமிழில் நல்லா எழுதினேன். இங்கிலீஷுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போனோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்ச பிறகு உங்கள் அப்பா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாமு. போகலாமா வேணாமான்னு ஒரு இதில் இருந்தேன். நான் போகக்கூடாதுன்னே சில டைம் நினச்சேன். அம்மாட்ட வந்து கேட்டேன், அம்மா நான் இதுமாரி போட்டாம்மா. அம்மா என்ன சொன்னாங்க, அப்பாவே போயிட்டாங்கம்மா, இதுக்கப்புறம் நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அப்பாவும் இல்லை, அப்பா இல்லாத இடத்த நம்ம தான் சரி பண்ணணும். அப்போ நம்ம போய் நல்லா படித்தா தானே நமக்கு ஒரு மதிப்பெண் எடுத்தால் தானே நம்ம படித்து எதனா ஒரு ஆனால் தானே அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தேன். படித்து 514 மதிப்பெண் எடுத்தேன். இது அப்பா கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். 11th எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரக்குள்ள அப்பா என் கூட இருந்தார். ஆனால் இப்போ என் கூட இல்லை. இந்த தருணத்தை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா இருந்திருந்தா இன்னும் நாங்கள் நல்லா இருந்திருப்போம். இப்போ நான் இந்த மார்க் எடுத்தது கேட்டிருந்தா அப்பா எனக்கு என்ன செஞ்சுருப்பாருன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நல்லாவே படிக்க வச்சுருப்பார். இன்னும் நல்லா படிக்க வச்சுருப்பார். நான் கேட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கஷ்டம்னா என்னன்னே நாங்கள் பார்த்ததில்ல. இப்போ வரைக்குமே பார்த்ததில்ல. அப்பா இறந்துட்ட பிறகு இப்போ ஃபுல்லுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் விழுப்புரம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன் சார் மூலிமா. அங்கே வந்து பஸ்ஸுக்கு கூட இல்லை. ஒரு மடப்பட்டில் நடந்து வந்தால் கூட அப்பாவுடைய ஞாபகங்கள் அதிகமாக வருது. ஒரு பொருள் வாங்கினா கூட அப்பா தான் வாங்கின்னு வருவார். ஆனால் அப்பா இல்லாத இப்போ எதுவுமே வாங்காத மாதிரி இருக்குது. அப்பா இருந்துதான் நான் எல்லாமே வாங்கியிருப்பேன். இப்போ யார் எனக்கு வாங்கி தருவான்னு தெரியல. அப்பா இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா இருந்திருந்தால் என்னை நல்லாவே படிக்க வச்சுருப்பார். எங்கேயாச்சும் கடன் வாங்கியாச்சும் என்னை ப்ரைவேட்லையாச்சும் சேர்த்துருப்பார். ஆனால் இப்போ என்னை யார் படிக்க வைப்பான்னு தெரியாது. நான் CA படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.